எட்டாவது எபிசோட்ல ஒரு யூனிவர்ஸ் பீட்சால மீன் குழம்பு ஊத்துன மாதிரி ஒரு கருமாந்திர காம்பினேஷன்ல குழம்பு கிடக்க இதை சரி பண்ணதா நம்ம காத்திரக்காவ பூசாரி பொம்பளை கடத்திட்டு வந்திருக்கா. அதை சரி பண்றதுக்குள்ளேயே மேல இருந்து வந்த ஒரு லைட் எல்லாக்காவை தூக்கிட்டு போக என்னதான் முக்குனாலும் பெக்கியால ஒண்ணுமே பண்ண முடியல. இதுல நம்ம தண்டர் தாரண்ண வெக்ஸ் ஆகி அக்காவை பிடிச்சி ஜெயில போட சொல்ல என்னடா கூட்டிட்டு வந்து இப்படி மானபங்கப்படுத்துறீங்கன்னு தலதறிக்க ஓடுறா. குறுக்க நம்ம வாட்சர் வந்து இங்கெல்லாம் உன்னால ஒண்ணும் புடுங்க முடியாது, மரியாதையா என் கூட வா, நான் வீட்டுல விட்டுறேன்னு சொல்ல இல்ல நான் புடிங்கிட்டு தான் வருவேன்னு நம்ம தலைவன் டோனியை பார்க்க போறா. தலைவனும் ஏதோ ஒரு பரதேசி ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கான், அவனை மட்டும் பிடிச்சிட்டோம்னா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னு சொல்ல கூடவே அவனை கண்டுபிடிக்கிற மிஷினை செய்ய தார் கையில இருக்க கோல்ல இருக்க கல்லு வேணும்னு சொல்றான். அதை எடுத்து தர்றதுக்கு ஒரு தரமான திருட்டு பையனை தேடி போறாங்க. வேற யாரு நம்ம பெக்கி புருஷன் தான். அவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஹாப்பி டெஸ்ட்ராயரை கூட்டிட்டு வந்து பூரா இடத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணி அக்காவை ஜெயில அடைச்சிடறாப்ல. ஆனா அக்கா யாரு செல்லெல்லாம் உடைச்சிட்டு வெளியில போற ஓனர் எடுத்து வெளியில விடுற மாதிரி சும்மா கிடந்த பேனரை உசுப்பேத்தி ஹல்க்கு முதுகுல ஃபுட்பால் அடிச்சுட்டு தப்பிச்சு போயிடுறா. இதை எப்படியாவது முடிச்சாகணும்னு நம்ம பசங்களும் மாறு வேஷத்துல அரண்மனைக்குள்ள போக அந்த இளவெடுத்த லைட்டு திரும்பவும் வந்து வேலையை காட்ட பசங்களும் களத்துல இறங்கி அவனுங்க வேலையை ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு கட்டத்துல பெக்கி புருஷனும் போண்டா வேணும் சண்டை போட அண்டையில வெறியாகி ஹாப்பி ஹல்கா மாதிரி புது ஹல்க்கும் பழைய ஹல்க்கும் அடிச்சு பிரிச்சுக்கிறானுங்க. எப்படியோ ஒரு கட்டத்துல டோனிக்கு ஸ்டோன் கிடைச்சி மிஷின்ல போட்டு ஸ்டார்ட் பண்ணி அக்கா எடுத்து யாரான்னு பார்த்தா நம்ம ஸ்டீவன் தான். இன்ஃபினிட்டி வார்ல அண்ணன் வெறிகொண்டு அடிச்சதுல தவறி டைம் ஸ்டோன்ல பட்டு பூரா யூனிவர்ஸும் பரோட்டால சால்னாவை மிக்ஸ் அடிச்ச மாதிரி குழம்பிடுது. சரின்னு அக்காவும் தலைவன ஃபியூச்சருக்கு அனுப்ப எல்லாமே பழைய நிலைமைக்கு மாறிடுது. ஆனா அக்கா மட்டும் அந்த யூனிவர்ஸ்லயே மாட்டிக்கிறா. எங்கயா போன வாட்சர்னு கூப்பிட பழைய தோசை ஸ்டேஞ்ச் வந்து ஒரு ஹெல்ப் கேக்குறாப்ல. இவன் மட்டும் ஹெல்ப்னு வந்தாலே ஈரக்குலையா நடுங்குதுப்பா. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.